வெல்கம் டு திவ்யா வினோத் சேனல். மாயபந்தர்லேருந்து கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக போர்ட் பிளேயருக்கு எங்கள் ஃப்ரெண்டு வந்திருந்தாங்க. உன்னைய மீட் பண்ணணும், வீட்டுக்கு வரவான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். மணி 7 ஆயிடுச்சு, வந்துட்டு போயிட்டாங்க. ஹஸ்பண்ட் அப்போ வந்து கிளம்புங்க வெளியில் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. மணி 8 ஆயிடுச்சு, தூங்க போகலான்னு நினைக்கும் போது கிளம்புங்க போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எங்கடா கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு பார்த்தா ITF போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த வாய்ப்பு கிடைக்காது, அவங்க கூப்பிடையிலே கிளம்பிடுவோம். ஓகே, வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. மெயின் ரோடுக்கு வரணும். வீடு மெயின் ரோட்லேருந்து கொஞ்சம் மேலே இருக்குது, அதனால் மெயின் ரோட்டுக்கு வந்து தான் போகணும். ITF கிளம்புன்னு சொல்லிட்டாங்க. ITFனா என்னதுன்னு கேட்டால், நம்ம மதுரையில் எக்ஸிபிஷன் போடுவாங்களா அந்த மாதிரி தான் போடுவாங்க போல். அதுக்கு நேம் தான் ITF போல். நம்ம தமுக்க மைதானம்னு சொல்லுவோம்ல, அதுக்கு ITFன்னு இங்கே சொல்கிறாங்க அந்தமானில். இங்கே நியூ இயரு கிறிஸ்மஸ் நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், வீடை பாருங்கள் எவ்வளோ அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். அந்தமான ஒரு மினி இந்தியானே சொல்லலாம். என்னென்னா இங்கே எல்லா ஸ்டேட்டு மக்களும் இருக்காங்க, அதனால் எல்லா செலிப்ரேஷனும் பண்ணுவாங்க. எல்லா ஃபெஸ்டிவலும் நல்லா இருக்கும். எல்லா டைமுமே ஃபெஸ்டிவல் மோட்லேயே இருக்கும். நம்ம தீபாவளி, பொங்கல் அந்த மாதிரி எல்லாமே செலிப்ரேட் பண்ணுறோம். அவங்களும் அவங்கவுங்க ஃபெஸ்டிவல் அவ்வளோ நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க இங்கே. ஓகே, அங்கே போய் மீட் பண்ணலாம். இங்கே ITF பக்கத்தில் வந்தாச்சு. ஓவர் க்ரௌடாக இருக்குது, டிராஃபிக்கும் அதிகமாக இருக்குது. நாளைக்கு தான் லாஸ்ட்டு டேட்டுன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதான் இவ்வளோ க்ரௌடாக இருக்குது, இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. ஏர்போர்ட் பக்கத்தில் தான் ITF இருக்குது, அதனால் இந்த ரோடு ஃபுல்லாமே அவ்வளோ அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. ஏர்போர்ட்டுமே டெக்கரேஷனில் தான் இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே சொன்னாங்க எல்லோரும் ITF கூட்டமாக இருக்கும், அவ்வளோ க்ரௌடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் அந்தளவுக்கு க்ரௌடு ஒன்றும் இல்லை. நம்ம மதுரையை கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ரொம்ப கம்மி. நம்ம மதுரையிலலாம் செம்மையாக இருக்கும் கூட்டம், காலை வைக்கிறது கூட இடமே இருக்காது. அங்கே லாஸ்ட் டூடேனா போகவே முடியாது, அவ்வளோ கூட்டமாக இருக்கும். இங்கே பரவாயில்ல, அந்தளவுக்கு ஒன்றும் க்ரௌடு இல்லை. ஓகே, வண்டி பார்க் பண்ணிவிட்டு உள்ளக்க வந்தாச்சு. நம்ம ஒரு பக்கம் போனால் பாப்பா அது வாட்டுக்கு வேறு டைரெக்ஷனில் போய்கிட்டு இருக்கு. அப்புறம் நான் சொல்லிட்டேன், வீட்டில் தான் நான் பார்க்குறேன், நீங்கள் வெளியிலனாச்சும் நீங்கள் வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட்டை சொல்லிட்டேன். அப்புறம் ஹஸ்பண்டு தான் தூக்குனாங்க பாப்பாவை. பாப்பாவும் சொல்லிடுச்சு சைக்கிளையே, நீ தூக்க வேண்டாமா, அப்பாவே என்னை தூக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுச்சு. ஓகே, நல்ல வேலையாக போச்சு, நம்ம என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவோம்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ண ஆரம்பித்தாச்சு. இங்கே சின்ன பசங்க விளையாடுற மாதிரி கேம்ஸ் எல்லாமே இருந்துச்சு. இங்கே ஒவ்வொரு கவுண்டர்லேயும் ஒவ்வொரு ஸ்டால் போட்டிருந்தாங்க. இங்கே ஒரு மீன் ஸ்டால் போட்டிருந்தாங்க. அந்தமானே கடல் தானே, அந்த கடலில் உள்ள மீனை பூலாம் தூக்கி இங்கே தான் போட்டுருந்துருப்பாங்க போல். எங்கேருந்து தான் இந்த மீன்லாம் பிடிச்சிங்கன்னு சொன்ன மாதிரி ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் ஒவ்வொரு மீனும் போட்டிருந்தாங்க. அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. பாப்பாவும் பார்த்துக்கிட்டே வந்துருச்சு. 2 ஸ்டால் போட்டிருந்தாங்க, அதில் ஒரு ஸ்டால் இது. இந்த ஸ்டாலில் மீன் ஃபுல்லாக குட்டி குட்டியாக இருந்துச்சு, பாப்பா மாதிரியே. இது அடுத்த ஸ்டாலு, இங்கே தான் பெரிய பெரிய மீன்லாம் இருந்துச்சு. பாப்பா அதை பிடிக்க போகுது, அது வரமாட்டேங்குது. பிடிக்கணும்னு சொல்லிட்டு வரமாட்டேங்குது. பாப்பா அந்த மீன் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டுருச்சு போல், வரவே மாட்டேன்ருச்சு. நம்ம சின்ன இறால் தான் பார்த்துப்போம். இங்கே பாருங்கள், இவ்வளோ பெரிய இறால். இது இறால் கிடையாது, லாப்ஸ்டார்னு சொல்கிறாங்க. இதுக்கு பேர் லாப்ஸ்டாரா. அதையும் பாப்பா பார்த்துக்கிட்டே இருக்குது. சரி பாப்பா கிளம்புவோம் அப்படின்னு சொன்னால் வரவே மாட்டேங்குச்சு. பாவம் ஃபேஸ் ரியாக்ஷனே மாறிடுச்சு. அப்புறம் அங்கே ஐஸ் கடை இருந்துச்சு. தம்பி ஐஸ் வேணும்னு கேட்டதுனால ஐஸ் ஒன்று வாங்கினோம். இருமா ஐஸ் சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னால், ஓகே சாப்பிடு. ஒரிஜினல் கட்டுமரத்தையே கொண்டு வந்து வச்சுருப்பாங்க போல். அம்மா நான் இதில் ஏறி ஓட்ட போகிறேன் அப்படின்னு சொன்னால், ஏன்டா வைய போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தாச்சு. நம்மால் சும்மா விடுவாங்களா, இந்த டாய்ஸ் கடையை பார்த்துட்டா லைட்டிங் கத்தி ஒன்று வாங்கிக்கிட்டான். அப்புறம் இங்கே இந்த தென்னை மரம் வரும்ல, அதில் கிடைக்கிற அந்த பொருளை வச்சு எல்லாமே கிராஃப்ட் மாதிரி பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. தென்னை மரத்தில் வர்றது, அப்புறம் அந்த பீச்சில் உள்ள தீமில் அதெல்லாம் பண்ணியிருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. இந்த பாட்டிலெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க, கிளாஸ் பாட்டிலில் நல்லா இருந்துச்சு. சாப்பாட்டு ஐட்டமாக இருந்துச்சு. ஓகே, நம்மளுக்கு இங்கே சாப்பிட்டா சேராதுன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டிலேயே போய் தோசையை சுட்டு சாப்பிட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு ஃபைனலாக. நீங்களும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான பிளேஸ்க்கு போயிருந்தால் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். பாய். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.
ஓகே வீட்டுக்கு வந்தாச்சு.